Hi guys, welcome to Cine's Next Production. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தங்கள மூவியோட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போக முன்னாடி யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க நாம இப்ப படத்துக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல வெள்ளக்காரதுரை வட ஆற்காட்டுல இருக்கிற வேப்பூர் கிராமத்தோட மண்பூமியில தங்க இருக்கிறதா சொல்லி பேசிட்டு இருக்காரு. அதை எப்படியாவது நம்ம எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா வேப்பூர் கிராமத்துல இருக்கிற ஊர் மக்களை தான் கட்டுறாங்க. காலையில விடிஞ்ச உடனே எல்லாருமே அறக்க படக்க வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அதுல ஒரு அம்மா டே அசோகா அப்படி சொல்லி கூட்டிட்டு இருக்காங்க. எல்லார் வீட்லயுமே காலையில எஞ்சி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா என் வீட்டுல இருக்கிறாங்க பத்தியா என்ன ரொம்ப தூக்கம் தான் அப்படி சொல்லி புலம்பிட்டு இருக்க. வெரசா அந்த அம்மா வீட்டுக்குள்ள ஓடி போய் பார்த்தா நம்ம ஹீரோ விக்ரம் தான் அங்க தூங்கிட்டு இருக்காரு. அப்பதான் புரியுது விக்ரமோட ஒய்ஃப் தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ நல்லா உறக்க தூங்கிட்டு இருக்காரு. அந்நேரம் பார்த்து அவருடைய கனவுல நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதோட நம்ம ஹீரோவை யாரோ கொல்ல வர மாதிரி இமேஜின் எல்லாம் வந்து போகும். நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக ஒரு லேடி கத்தியை தூக்கிட்டு வரும்போது இவரு ஒரு கத்தியை எடுத்துட்டு குத்துறதுக்காக போவாரு. அந்நேரம் பார்த்து தூக்கத்துல இருந்த ஹீரோவை மனைவி எழுப்பும் போது அவர் கையில இருந்த கத்தி வச்சு நம்ம மனைவியை குத்துறதுக்காக போவாரு. யாரையோ குத்துறமே இமேஜின் பண்ணிருப்பாரு பத்தியா. அதனாலதான் அங்க இருந்த மனைவியும் பசங்க எல்லாமே பயங்கரமா பதறி போயிட்டாங்க. ஓ நம்ம தங்கலான் யாரும் பயப்படாதாங்க, எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, அதனாலதான் நான் இப்படி ரியாக்ஷன் பண்ணா அப்படி சொல்லிடுவாரு. பக்கத்துல இருந்த நம்ம மனைவியும் உனக்கு விவசாயே இல்ல, எப்ப பாரு பசங்க முன்னாடி இந்த போல விளையாட்டு தனம் தான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டு புட்டுன பல்ல விளக்கிட்டு வா நம்ம வேலைக்கு போலாம் அப்படி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இதெல்லாமே கனவு மாரி தெரியல, இதெல்லாமே நிஜத்துல நடக்க போற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவுடைய சனங்கள் எல்லாமே கீழ் ஜாதி மக்களை சேர்ந்தவங்க. குடும்பங்கள் எல்லாமே நெல் அறுவடைக்காக காலையிலே எழுந்திரிச்சு விறுவிறுப்பா போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா அவருடைய மக்கள்லயே ஒருத்தர் வைஷ்ணவ குடும்பத்தை வழிபடுறாரு அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. ராமானுஜரை பத்தி நம்ம போற்றியும் விதமான போற்றியும் பாடிட்டு வராரு. அவர் வேற யாருமே இல்ல, பசுபதி தான். ஒரு 4-5 பசங்களை வச்சுக்கிட்டு நீ எங்க கூட வந்து சேர்ந்துரு அப்படி சொல்லிட்டு நம்ம அசோக்கு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த நம்ம தங்கலாம் நீ அவன் பேச்செல்லாம் கேட்காத, வா நம்ம போலாம் நெல் அறுவடைக்காக அப்படி சொல்லிட்டு அவருடைய பையனை கூட்டிட்டு நெல் அறுவடைக்காக எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அந்த நெல் அறுவடையில பயங்கரமா வேலை செஞ்சுட்டு வராங்க. அப்படின்னு பார்த்தா அந்த ஊர் தலைவர் அங்க வராரு. நம்ம தங்களுடைய மக்கள் சந்தோஷமா வேலை செய்யறது கூட அந்த ஊர் தலைவருக்கு சுத்தமா பிடிக்கல. அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நெல் எல்லாத்தையுமே அறுத்து முடிச்சுட்டு அறுவடைக்கு தயார்படுத்திட்டாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு இடத்துல கும்பலா போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம தங்களானுடைய பசங்க எனக்கு கதை சொல்லுப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம தங்களானு கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு நம்ம தங்களானோ நான் கதை சொல்லும் போது எல்லாமே நீங்க தூங்கிடுறாங்க, எதுக்கு நான் கதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த டைம் நாங்க தூங்க மாட்டப்பா, எனக்கு கண்டிப்பா நீ சொல்லணும்பா அப்படி சொல்லிட்டு அந்த குட்டி பசங்க எல்லாமே நம்ம தங்களான கிட்ட கதை கேக்குறாங்க. நான் கதை சொல்ல நீங்க எல்லாருமே ஊங்கட்டணும், இது என்னுடைய தாத்தாவோடைய முப்பாட்டன் தாத்தாவோடைய கதை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. கட் பண்ணி கதைக்குள்ள போனா ஒரு பெரிய யானை மலை பக்கத்துல இருக்கிற ஒரு ஆத்துல சல்லடியை வச்சு அலசிக்கிட்டு எதையோ தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோவே காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் சல்லடியை வச்சுட்டு ஆத்து மணல்ல ஏதோ தேடிட்டு இருக்காரு. அப்பதான் அவருடைய கைக்கு ஒரு தங்கக்கல் கிடைக்குது. போயிட்டு பார்த்து கூட இருந்த எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இவ்வளவு நேரம் நானும் தேடிட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணு கூட கிடைக்கல, இவனுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. அதெல்லாம் தேடுறவனுக்கு மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம தங்கலான்னு சொல்லிடுறாரு. அப்படி கிடைக்கிற ஒவ்வொரு கல்லையும் எடுத்து அவர் வச்சிட்டு இருக்காரு. போயிட்டு பார்த்து ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் இந்த ஆத்துல தங்க இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாத நம்ம தங்கலானோட கேங்க்கு சுத்து வட்டம் போட்டுறாங்க. கோவப்பட்ட தங்களா நாங்க கீழே எல்லாருமே பயங்கரமா அடிக்கிறாரு. ஆனா கடைசியா இவர் மாட்டிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து தங்கத்தை புடுங்கி எடுத்து போயிட்டு அந்த ஊருடைய ராஜா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ராஜாவும் அந்த காவலாளி கிட்ட எல்லாமே நீங்களும் போயிட்டு ஆத்துல தங்கத்தை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுக்குறாங்க. காவலாளி எல்லாமே பயங்கரமா தேட ஆரம்பியாங்க அந்த தங்கத்தை. ஆனா யாருக்குமே ஒரு சின்ன கல்லு பொண்ணு கூட கிடைக்கவே இல்லை. அதை நினைச்சு ராஜா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க நேரத்துல நம்ம விக்ரம் சொல்றாரு, நீங்க எவ்வளவுதான் தேடினாலும் கிடைக்காது, அதெல்லாம் கிடைக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இந்த சைடு பார்த்தா ராஜாவுடைய கணத்துக்குள்ள யாருக்குமே தெரியாத பின்துரமா இருக்கிற ஒரு மலையை தாண்டி ஒரு இடத்த போய் பார்ப்பாரு. அந்த இடம் எல்லாமே தங்கமா மினுமினு மினுக்கும். அதை பார்த்துட்டு ராஜா கிட்ட உடனே வந்து அங்க இருக்கிற தங்க எல்லாமே கற்களா தான் இருக்கு, இங்க ஒரு மலையாவே இருக்கு, இங்க வந்து பாருங்க அப்படி சொல்லி கூட்டிட்டு போவாங்க. போயிட்டு நம்ம ராஜாவும் எல்லாருமே போய் பாக்குறாங்க. ஒரு பாறை கணக்குல தங்கம் மினுக்குதுங்க. உடனே ராஜாவும் அந்த காவலாளி கிட்ட ஒரு உத்தரவு கொடுக்குறாரு, இந்த தங்கத்தை எப்படியாவது தோண்டி எடுத்துருங்க அப்படி சொல்லிட்டு. தங்கத்தை எப்படியாவது எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு காவலாளிங்க எல்லாமே முன்னாடி போறாங்க. அப்படின்னு பார்த்து நிறைய விஷத்தன்மை உள்ள பாம்பு எல்லாமே அந்த கற்கள்ல இருந்து வருது. இவங்க எல்லாமே குத்தி கொலை பண்ணிடுது. அப்படின்னு பார்த்து நம்ம ஹீரோ விக்ரம் தான் இங்க கீழே மக்களை எல்லாமே காப்பாத்துறாரு. அதே சமயத்துல அந்த ராஜாவையும் காப்பாத்துறாரு. ராஜா உடனே நம்ம விக்ரம் கிட்ட இதெல்லாம் என்ன மாயம், இதெல்லாமே மாயம் பண்றவ யாரு அப்படி சொல்லி கேட்கும் போதுதான் இந்த மாயத்துக்கு எல்லாமே காரணம் ஒரு சோனியக்காரி பொம்பளை ஆரத்தி அப்படி சொல்லுவாரு. அவளை பிடிக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு ராஜா கேட்கும் போது அவளை நான் பிடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை சிறை பிடிச்சிருவாரு. அவளை சிறை பிடிச்சதுனால நம்ம ஹீரோவுக்கு அந்த ராஜா கத்திய ஒரு பைசா கொடுப்பாரு. நான் உங்களுக்கு தங்கத்தையே கொடுத்துருக்கேன், என்னுடைய மக்கள்
மக்களுடைய நிலத்தை மட்டும் எப்படியாவது மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரமோட கோரிக்கை அந்த இடத்துல இருக்கு. எல்லாருமே சேர்ந்து அந்த தங்க பாறையை போய் வெட்டி எடுக்கலான்னு போகும்போது அங்க கீழே தங்க எல்லாமே மண்ணா மாறி போயிடும். பார்த்த நம்ம ராஜாவுக்கு பயங்கரமான ஷாக். நீ என்ன ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ராஜா வேகமா புறப்பட ஆரம்பிப்பாரு. அப்பதான் அந்த கணக்குக்குள்ள ஒண்ணு சொல்லுவான். ஒரு புத்தர் சிலையை பார்த்துட்டு இந்த புத்தர் சிலைக்குள்ளதான் தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. புத்தர் சிலையோட தலையை வெட்டினா இங்க இருக்க தங்கத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தர் சிலையோட தலையை வெட்டிடுவாங்க. இங்க சிறைப்பிடிச்சிருந்த நம்ம ஆரத்திக்கு பயங்கரமா கோவம் வந்து அந்த இடத்துல கத்த ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம ஆரத்தி தான் இந்த இடத்தையே அவளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருப்பா. சோ இப்ப அவளோட இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணணும்னா அவளால கட்டுப்படுத்த முடியுமா? அந்த வேகமா கத்திர சார்ந்த எல்லாருமே அசந்து போயிடுறாங்க. இவனை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில வச்சிருந்த கத்தி எடுத்து ஆரத்தி வயித்துல குத்திடுறாரு. ரத்தத்தோட பயங்கரமா தெரிக்க அந்த ரத்தம் எல்லாமே தங்கமா மாறுது. அவ்வளவு தங்கம் இருந்தா அங்க இருந்து ஒரு சின்ன தொகுல கூட நம்மளால கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அந்த கதையை முடிக்கிறாரு. பசங்க எல்லாமே நல்லா உறக்க தூங்கிட்டு இருக்க நம்ம விக்ரமும் பயங்கரமா புலம்பிட்டே இருக்காரு. அவ்வளவு தங்கத்துல இருந்து ஒண்ணு கூட நான் எடுத்துட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பேசாம நீ படி அப்படி சொல்லிட்டு வைஃப் சொல்ல அவங்க படுத்துக்கிட்டு இருந்த இடம் எல்லாமே தீ பிடிக்க ஆரம்பிக்குது. அறுவடை பண்ணி வச்ச எல்லா நெல் வயலும் இப்ப தீ பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. விடிகாலம் விடிஞ்ச உடனே எல்லா நெல்லும் கருகி போயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்க நேரத்துல அந்த ஊர் தலைவர் அங்க வராரு. உங்களுடைய கவன குறைவால தான் இது நடந்துச்சு. சோ இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க தான் பணத்தை கட்டணும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அது மட்டும் இல்லாத அடுத்த பயிர் வரைக்கும் இந்த ஊரை விட்டு யாருமே வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை எல்லாம் போட்டுறாரு. இந்த விஷயத்தை எல்லாமே பண்ணதை என்னவோ ஜமீன்தாரோட ஆட்கள் தான் வேணும்னே இவங்கள தன்னுடைய அடிமையா தான் கடைசி வரைக்கும் வச்சுன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பணம் பண்ணிருப்பாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட விக்ரம் கோவப்பட்டு அவங்கள பயங்கரமா அடிப்பாரு. அதனாலே நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற நிலத்தை எல்லாமே இவங்க வாங்கி வச்சிருப்பாங்க. சோ இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்களுக்கு அடிமையா தான் நம்ம வேலை செஞ்சாகணும் அப்படி சொல்லிட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு அவங்க குடும்பத்தோட. நம்ம தங்கலானுடைய ஊருக்கு தங்கலான பாக்கிறதுக்காக 3 வெள்ளக்காரத்துறை வந்துட்டு இருக்காங்க. வேலை செய்யறதை நிறுத்திட்டு கூட நம்ம தங்கலான் அந்த இடத்துக்கு ஓடி வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாமே ஒண்ணு கூடி நிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா அந்த வெள்ளக்காரத்துறை என்ன கேக்குறாருன்னா, நான் தங்கத்தை தேடி வந்திருக்கேன், அங்க இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போக முடியுமா அப்படி சொல்லி கேட்கும் போதே அங்க கீழே ஊர் மக்கள் எல்லாமே பயங்கரமா அலறல் படுறாங்க. அதுமே நின்ன இடத்தை விட்டுட்டு திருச்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ மட்டும் ஸ்ட்ராங்கா நின்று இவங்க சொல்றதை கேட்கிறாரு. நம்ம ஹீரோவோட மனைவி அவன் சொல்றதுல நீ கேட்காத வா நம்ம வீட்டுக்கு வரசா போலாம் அப்படி சொல்லி கூப்பிடும் போது கூட ஹீரோ என்னதான் சொல்றாருன்னு கேட்கலாம் அப்படி சொல்லி கேட்கிறாரு. என்ன நீங்க தங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்கன்னா உன் மக்களுக்கு என்ன தேவையோ அதை என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம தங்கலானோ ஏரியா மக்களுடைய நிலத்தை மட்டும் நீங்க மீட்டு கொடுத்தா போதும், எனக்கு வேற எதுவுமே வேணாம் அப்படி சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அந்த வெள்ளக்காரத்துறையும் உங்களுக்கு நான் கண்டிப்பா வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம மனைவி தங்கலான பார்த்து நீ அங்க போகவே கூடாது அப்படி சொல்றாங்க. அங்க போக கூடாது அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ அந்த இடத்தை பத்தி பயங்கரமா பேசியிருப்பாரு. சோ அதனால இந்த ஊர் மக்கள் இதை நினைச்சு எல்லாமே பயப்படுறாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோவோடைய மனைவியும் பயப்படுறாங்க. நம்ம குழந்தைங்களோட நீ இங்கவே இரு அப்படி சொல்லும் போது கூட நம்ம விக்ரமும் ஒரே நம்ம கூட்டிட்டு போனா அவரு நம்ம தேவையான எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. நம்ம சாணங்களும் சாப்பாட்டுக்கு நிறையவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ இதெல்லாமே பண்ணா நம்ம முன்னேற்றத்துக்கான ஒரு வழின்னு கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்படி இப்படியும் பேசி மனைவி கிட்ட எப்படியோ சம்மதமும் வாங்கிட்டாரு. அடுத்த நாளே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவருடைய பெரிய பையனும் 10 பேர் சேர்ந்த ஒரு குழுவா அங்க இருந்து கிளம்புறாங்க வெள்ளக்காரத்துறையோட. நம்ம பசுபதியும் கூட தான் வந்துட்டு இருக்காரு. பெருமாள் மேல அதிக பாரத்தை கொண்டிருக்கத்தால பெருமாளை பத்திய நிறைய பேச்சுக்கெல்லாம் பேசிட்டு இருப்பாரு. நம்ம வெள்ளக்காரத்துறைக்கு சுத்தமா பிடிக்காது. நிறைய ஆறுகளையும் மலைகளையும் தாண்டி அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆத்த கடக்குறாங்க. அந்நேரம் பார்த்து நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு இழுக்குது. வேற யாருமே தான் நம்ம ஆரத்தி தான். நீ இவங்களை கூட்டிட்டு போகாத, இந்த இடத்துக்கு போனா நிறைய ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் முக்குட்டிய சொல்றதோட நம்ம ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்றா நம்ம ஆரத்தி. அந்த ஆத்துல நம்ம ஹீரோவோட கால் மாட்டிக்கிச்சு. அப்புறமா நம்ம பசுபதி தான் அவரை காப்பாத்தி மேல கூட்டிட்டு போறாரு. நிறைய ஆபத்து நிறைஞ்ச இந்த இடத்துக்கு நம்ம போயாதான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பின்வாங்குறாங்க. ஆனாலும் அந்த வெள்ளக்காரத்துறையை நம்ம விக்ரமும் கண்டிப்பா நம்ம இங்க போயாதான் ஆகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கொஞ்சம் கொஞ்சமா கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போகிற பாதை எல்லாமே பல தடைகள் தான் வந்துட்டு இருக்கு. அந்த தடை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மீறி தான் போயிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஒரு கிணறு ஒண்ணு இருக்கு. அந்த கிணறுக்குள்ள ஹீரோவுடைய பையன் குதிச்சிடுறான். குதிச்சு அது உள்ள இருக்கிறத தங்கமா இருக்கா அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் அங்க ஒரு புத்தர் சிலையோட தலை கிடைக்குது. அந்த தலையை எடுக்கலான்னு சொல்லி முயற்சி பண்றான். அப்பன்னு பார்த்து ஆரத்தி அந்த பையனை கொல்றதுக்காக ட்ரை பண்றான். எப்படியோ நம்ம விக்ரம் அவனை அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி அந்த புத்தர் சிலையை கையோட தான் தூக்கிட்டு வராங்க. அந்த புத்தர் சிலையை பார்த்து வெள்ளக்காரத்துறையும் இது நம்ம கையோட தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த சிலையை தூக்கிட்டே தான் வராங்க. அந்த சிலையை கொண்டுட்டு வரும்போது தான் இவங்களுக்குள்ள நிறைய ஆபத்து அந்த இடத்த சூழ்ந்து வந்துட்டே இருக்கு. சைடு பார்த்தா நம்ம வெள்ளக்காரத்துறையோட அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் பையனும் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு வழியை சொல்லுவாங்க. அந்த வழி எல்லாமே நம்ம வெள்ளக்காரத்துறை நம்பவே மாட்டாரு. இந்த சைடு நம்ம தங்கலான் சொல்ற வழியை மட்டும்தான் நம்ம வெள்ளக்காரத்துறையை நம்புவாரு. ஏன்னா தங்கலானுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்றத அவரை ஐடென்டிஃபை பண்ணிருப்பாரு. உடனே நம்ம தங்கலானும் யானைமலை பக்கம் போனா நம்ம தங்கத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த மலை பக்கமா கொல்லி கூட்டிட்டு போவாரு. இந்த மலைக்கு போயிட்டு இருக்க நேரத்துல ஒரு புலி ஒண்ணு வந்துடும். அந்த புலி கிட்ட
கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சைடா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த புலி துரத்திட்டே தான் இருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம விக்ரம் அந்த புலியோட பயங்கரமா சண்டை போடுறாரு. இருந்தாலும் அந்த புலி நம்ம விக்ரம அடிச்சு பயங்கரமா காயப்படுத்திருச்சு. இப்ப என்ன பண்றதுனே தெரியல. நெக்ஸ்ட் டார்கெட் பண்றது அந்த புலியை நம்ம விக்ரம் தான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல நம்ம இந்த சைடு பார்த்தா மயங்கி கிடக்குறாரு. அந்த சைடு பார்த்தா எல்லாருமே கத்தியும் துப்பாக்கியும் வச்சு நின்னுட்டு இருக்காங்க. அந்த புலி நடுவுல நின்னுட்டு இருக்கு. இப்ப அந்த புலி வேகமா நம்ம ஹீரோவை பார்த்து பாயும் போது நம்ம ஹீரோ கையில வச்சிருந்து ஒரு கத்தியால அந்த புலிய குத்தி கொள்றாரு. அந்த கத்தியை பார்த்தா பயங்கரமான ஷாக். அது என்னடானா அவர் கையில வச்சிருக்க கத்தி குழந்தைங்களுக்கு எல்லாம் ஸ்டோரி சொல்லிருப்பாரு பத்தியா, அதை எல்லாமே ஒரு கற்பனையா தான் சொல்லிருப்பாரு அப்படி சொல்லி நினைச்சிருப்பான். அது எல்லாமே உண்மை அப்படின்றது இந்த கத்தி தான் ப்ரூவ் பண்ணிருக்கு. ஏன்னா அந்த ராஜா அந்த தங்கத்தை கிடைச்ச உடனே இவருக்கு அந்த கத்தியை கொடுத்திருப்பாரு. சோ அந்த கத்தி தான் இப்ப இவர் கையில வச்சிருக்க கத்தி. எப்படி இவருக்கு வந்துச்சு, இந்த கதைக்கு பின்னாடி என்ன இருக்கு, அவர் சொன்ன கதைக்கும் இவங்க போற இடத்துக்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷன் அந்த இடத்துல எல்லாருமே யோசிக்க வச்சாங்க. அப்படி கட் பண்ணா கொஞ்ச நேரத்துல ஆர்த்தியோட கேங் எல்லாமே நம்ம விக்ரமோட கேங்க ஃபுல்லா சூழ்ந்துட்டாங்க. இப்ப இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த நேரத்துல நம்ம தங்கனா ஆர்த்தியும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ கையில இருந்த கத்தி எடுத்து நம்ம ஆர்த்தியோட வயித்தை கிழிச்சிடுறாரு. அவளுக்குள்ள இருந்த ரத்தம் பயங்கரமா செதறி அடிக்க அந்த ரத்தம் எல்லாமே தங்கமா மாறுது. அதை பார்த்த வெள்ளக்கார துறைக்கும் நம்ம விக்ரமுக்கும் விக்ரமோட கேங்குக்கு எல்லாமே பயங்கரமான ஷாக் தான் சொல்ல முடியும். அப்படியே செகண்ட் ஹாப்புக்குள்ள போனா அப்போ நடந்த ஃபைட்ல நம்ம துரையோட பையன் இறந்து போயிட்டு இருப்பான். நான் உனக்காக தான் கஷ்டப்பட்டு இந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக வந்தேன், ஆனா நான் உன்னையே இழந்துட்டேன், ஆனா நீ இழந்து எனக்கு நிறைய கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அவருடைய துணியெல்லாம் எடுத்துட்டு நம்ம தங்கனா முழுமையா நம்பி நம்ம இந்த கோல்டு எல்லாமே நம்ம தோண்டி எடுக்கலாம், ஊருக்குள்ள போயிட்டு உன்னுடைய ஆட்கள் எல்லாமே கூட்டிட்டு வா, இந்த தங்கத்தை நம்ம நோண்டி எடுத்துடலாம், அது மட்டும் இல்லாத இந்த தங்கத்தோட பாதி ஊர் மக்களைய கூட கொடுத்துடலாம், அவங்கள கூட்டிட்டு வந்து நீ வேலையை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி அவர் கையில துப்பாக்கியும் சின்னதா ஒரு கடிதத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு பார்த்தா அந்த ஊர் தலைவர் அந்த ஊர் மக்கள் எல்லாமே பயங்கர அடிமையா வேலை வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. போனவங்களுக்கு என்ன ஆச்சே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய மனைவி பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்க நேரத்துல நம்ம ஹீரோ பயங்கர மாசா அந்த இடத்துக்கு வராது. பேண்ட் சட்டெல்லாம் போட்டுவிட்டு கையில ஒரு துப்பாக்கியோட ஒரு பேக் மாட்டிட்டு அந்த இடத்துல வந்து நின்னோடனே அந்த சனங்க எல்லாமே பயங்கர புத்துணர்ச்சியா தான் பாக்குறாங்கன்னு சொல்ல முடியும். அந்த ஊர் தலைவரே பயங்கர எக்ஸைட்டிங்கா பாக்குறாருன்னு சொல்ல முடியும். பாத்துங்களேன், அங்க போன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க தேடி போன தங்கம் கிடைச்சிருச்சா, உங்க கூட வந்தவங்க எல்லாமே எப்படி இருக்காங்க அப்படி சொல்லி விசாரிக்க நேரத்தை அந்த ஊர் தலைவரோட ஆட்கள் எல்லாமே நம்ம விக்ரம அட்டாக் பண்ணலான்னு போகும்போது நம்ம விக்ரம் கையில வச்சிருந்த துப்பாக்கியை காட்டி அந்த ஊர் தலைவரே பயங்கரமா நடுங்க வச்சுட்டாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ வெள்ளக்காரத்துறையிட்ட இருந்து சம்பாதிச்ச பணத்தை எல்லாமே அந்த தலைவருக்கு வரி கட்டணும் பத்தியா, அதெல்லாமே வரியை கட்டி முடிச்சுட்டாரு. அந்த வரியை வாங்கினதுக்கு அப்புறம் இன்னும் நீ தர வேண்டிய வரி பாக்கி இருக்கு அப்படி சொல்லும் போது அவர் கையில வச்சிருந்த துப்பாக்கியை நீட்டி வரியை மட்டும் தான் கட்டுவா, அதுக்கான வட்டியெல்லாம் என்னால கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிட்ட எல்லாருமே பயன்படுத்துறாரு. அதோட தங்களோட நிலப்பத்திரத்தையே எப்படியே பேசி வாங்கிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த ஊர் மக்களுக்காக அடிமையா எந்த வேலையை செய்ய மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு நம்ம தங்கலான். அங்க போனதுக்கு அப்புறம் எல்லா மக்களும் ஒண்ணு சேர்ந்து அங்க நடந்த விஷயத்த எல்லாமே ஒண்ணுமா நம்ம தங்கலான் சொல்ல ஆரம்பிப்பாரு. அதோட நம்ம இங்க இருக்க தேவையில்ல, அங்க போன நம்ம வெள்ளக்காரத்தோடைய தினமும் வேலை வாங்க வச்சு அவரே தினம் கூலியும் கொடுத்துறாரு. பரம்பரையா இவங்கிட்ட நம்ம அடிமையா இருக்க விட வெள்ளக்காரத்தோட பேச்சை கேட்டு அவனுக்கு அந்த தங்கத்தை வெட்டி எடுத்து கொடுத்தா நமக்கு ஒரு பங்கு கிடைக்கும், அதே சமயத்துல நமக்கு கூலியும் கிடைக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல சாப்பாடும் கிடைக்கும். சோ எல்லாருமே போலாம் அப்படின்ற மாதிரி நம்ம தங்கலான் பேசிட்டு இருக்க அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் கூட்டிட்டு போய் நீ சாவடிக்கலான்னு பிளான் பண்றியா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இங்க சாவுக்கு துணிஞ்சவனுக்கு மட்டும்தான் வாழ்க்கை, இவங்கிட்ட கடைசி வரைக்கும் நீங்க அடிமையாவே இருக்க போறீங்களா இல்ல வெள்ளக்காரன் பேச்சு கேட்டாச்சு நமக்கு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ போறோமா அப்படி சொல்றாரு. இப்படி எல்லாம் பேசின உடனே அங்க இருந்த மக்கள் எல்லாமே சம்மதிச்சிட்டாங்க. சரி அடுத்த நாளே நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க அன்னைக்கு நைட்டே ரொம்ப ஆடலும் பாடலுமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு சைடு அந்த ஊருடைய தலைவரும் ரொம்ப பொறாமப்பட்டு இருக்காரு. இவங்க எப்படி இந்த ஊரை விட்டு போறாங்க, நம்ம கிட்ட தான் ஒரு வருஷத்துக்கான அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அந்த வேலையை முடிக்காத இவங்க எப்படி போக முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்க அந்த ஊருடைய கணக்கு பிள்ளை என்ன சொல்றாருன்னா, அதாவது வெள்ளக்கார துறையிட்டு இருந்து ஒரு லெட்டர் வாங்கியிருக்காங்க, அந்த லெட்டர்னாலதான் இவங்க இங்க இது போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. சோ இப்ப எல்லாருமே அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக அந்த ஊர் மக்களை கூட்டிட்டு நம்ம விக்ரம் போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு போன உடனே எல்லாமே வித்தியாசமா இருக்கு. நம்ம விக்ரம் கூட இருந்த அவருடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, நீ போனதுக்கு அப்புறம் நிறைய இங்க மாறி போச்சு, அதாவது இந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு சில ஆட்கள் தான் இருந்தாங்க, அவங்க எல்லாமே இந்த வெள்ளக்காரத்தோட என்ன பண்ணிட்டா ஷூட் பண்ணிட்டா, சோ அதனால அங்க இருந்தவங்க எல்லாமே தெரிச்சு போயிட்டாங்க. அதுல ஒருத்த மட்டும் மாட்டிக்கிட்டா அவனை கட்டி வச்சுக்கிறாங்க. அவன் ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான், இங்க இருந்து போயிடுங்க இல்லன்னா அவங்களை கொல்றது யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்திட்டு பைத்திய மாரி பேசிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தங்கலான் என்ன கேக்குறான்னா, என்னுடைய மகா எங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. அவங்களுடைய ஒய்ஃபும் கேக்குறாங்க. போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து எங்களை எல்லாமே பயங்கரமா அடிச்சு தொந்தரவு பண்ணாங்க, உன்னுடைய பையனையும் பயங்கரமா அடிச்சு அந்த இடத்துல கட்டி போட்டு இருக்காங்க, நான் காப்பாத்த போறேன்னு போகும்போது கூட என்ன யாருமே பக்கத்துல நெருங்க விட மாட்டேன்றாங்க. நம்ம தங்கலானும் பதறி அடிச்சுட்டு அவருடைய பையனை காப்பாத்துறதுக்காக போவாரு. அந்நேரம் பார்த்தா அந்த வெள்ளக்கார துறையோட ஒரு கணக்கு புள்ள அவர் திறந்தாரு பத்தியா, அவரு வந்து இவனை தடுக்கிறாங்க. அவர் கூட இந்த ஆட்கள் எல்லாமே நம்ம தங்கலான பயங்கரமா போட்டு அடிக்கிறாங்க. அவர் போட்டு இந்த சட்டை எல்லாமே ஃபர்ஸ்ட் கிழிச்சு
தூக்கி போடுங்கடா அப்படின்ற மாதிரி. உங்க 2 பேருமே சண்டை போட்டு இருக்க நேரத்துல அந்த இடத்துக்கு அந்த துரை வந்துறாரு. துரை வந்தோடனே ஏன் நீங்க தேவையில்லாத சண்டை போட்டு இருக்கீங்க, நம்மளுடைய வேலையே வேற அப்படி சொல்லிட்டு அவர் இங்கிலீஷ்ல நிறைய பேசுறாரு. அது எல்லாமே அந்த கணக்குக்குள்ள நீங்க எல்லாருமே துறைக்கு அடிமையா தான் வேலை செய்யணும், நாங்க சொல்றதை தான் நீங்க செய்யணும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம விக்ரம் இவர் சொல்றது எல்லாமே பொய். அதாவது துரை என்ன சொல்றாருன்னா, தங்களானாலதான் இப்படி ஒரு இடம் கண்டுபிடிக்கப்பட்டது, தங்களான் சொல்றதை கேளுங்க, இந்த இடத்துல இருக்கிற தங்கத்தை தூண்டி எடுக்கும் போது அதுல ஒரு பங்கா துறைகிட்ட கொடுத்துட்டு மீதி பங்க நம்ம எடுத்துக்கலாம் அப்படிதான் துரை சொல்றாரு. ஆனா இவன் என்னவோ மாதி சொல்றா அப்படி சொல்லி நம்ம தங்களான் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்றாரு. சரிடா அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த எல்லாமே அடுத்த நாள் எல்லாருமே தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்டும் போது நிறைய தடங்கள்லாம் வருது. ஒவ்வொருத்தரும் அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டே இருக்காங்க. என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. இந்த சைடு பார்த்தா நம்ம தங்களானுடைய மனசுல அந்த ஆரத்தின்றவ வந்து போயிட்டே இருக்கா. இவனை இவ்வளவுதான் வேலை செய்ய பார்த்தாலும் அதை தடுத்துக்கிட்டே இருக்காதுன்னு சொல்ல முடியும். ஒரு நாள் லைட்டா அவருடைய ஒய்ஃபு கிட்ட ஆரத்தின்றவ பொய்லாம் இல்ல உண்மை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம தங்களானுடைய மனைவி நீ உண்மையா இருந்தா கூட பரவாயில்ல, எங்களுடைய சனத்தை வித்துரு அப்படின்ற மாதிரி கெஞ்சி கூத்தாடுறாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் திரும்ப நிலத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்ட எதுவுமே கிடைக்க மாட்டேது. இவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே வெள்ளியும் செம்பு காப்பர் போன்ற பொருட்கள் மட்டும் தான் இவங்களுக்கு கிடைக்குது. இதுல தங்கமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வெள்ளக்காரத்துறையோட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் பத்தி அவன் மட்டும் ஒரு பாறை கிட்ட போயிட்டு ஒரு செடியை விலைக்கு பார்ப்பான். அந்த இடத்துல தங்க கல்லு ஒண்ணு இருக்கும். அந்த கல்லை எடுக்கலான்னு போயிட்டு முயற்சி பண்ணுவான். அந்த இடத்துல ஒரு பாம்பு வந்து இவனை கொத்தத்துக்காக வரும். அதே நேரத்துல படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த கல்லை போய் எடுக்கும் போது நிறைய பாம்புங்க எப்படி தீண்ட வருதோ அதே போலதான் இந்த இடத்துலயும் அங்க கீழே மக்கள் எல்லாமே அங்க கீழே பாம்பு எல்லாமே துரத்துது. அந்த மக்கள் எல்லாமே என்ன பண்றதுன்னு தெரியாம ஆளுக்கு ஒரு சைடு பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. இப்ப நம்ம விக்ரமோட குடும்பத்தை பின்னாடி ஒரு பாம்பு வேகமா துரத்திட்டு வருது. குழந்தையெல்லாம் கூட்டிட்டு அவங்களுடைய மனைவி வேகமா ஓடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம விக்ரம் காப்பாத்தலான்னு போயிட்டு பாம்போடைய தலையை வெட்டிறாரு. அந்த தலை தங்களானுடைய பொண்ணு கையில போயிட்டு விஷமா பதிஞ்சிருச்சு. அவங்க பொண்ணு அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல பயங்கர எமோஷனா எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. தன்னுடைய மகளை இழந்துட்டுமே அப்படி சொல்லிட்டு ஒரு சைடு நம்ம விக்ரமும் அவருடைய குடும்பமும் பயங்கரமான துயரத்துல இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம வெள்ளக்கார துறை நம்ம தேடி வந்தது எல்லாமே வீணா போச்சு. இவங்களுக்கு சம்பளம் கொடுத்து கூட நமக்கு தீர முடியாது. சோ இந்த இடத்துல தங்கமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இவர் ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அடுத்த நாளே இவங்க எல்லாமே வேலை செய்யறாங்க. ஆனா இவங்களுக்கு போதுமான சாப்பாடும் கிடைக்குது. அந்நேரம் பார்த்து ஒரு மாடு வருது. அந்த மாடை கொலை பண்ணி தான் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம தங்களானோட கேங் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு அந்த பாறைக்கு நெருப்பு வச்சு அதுக்கப்புறமா வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. வெட்ட உடனே ஒரு குகை மேலே உள்ள போது அந்த குகைக்குள்ள நிறைய தங்கம் இருக்கு. அந்த தங்கத்தை எல்லாமே ஒவ்வொருத்தரும் கையில எடுத்துக்கிட்டு மேல வராங்க. அப்படின்னு பார்த்தா அந்த வெள்ளக்கார துறையும் கணக்கு புள்ளையும் சேர்ந்துட்டு தங்கத்தை யாருமே எடுத்துட்டு போக கூடாது, எல்லா தங்கத்தையும் இங்க தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. துறைகிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கா அவங்களுக்கு தங்கம் கொடுப்பாரு, அதை தான் நீங்க எடுத்துட்டு போனோம், இது எங்களுடைய தங்கம், நாங்க கஷ்டப்பட்டு எடுத்தோம் அப்படி சொன்னா கூட அவங்கள கொலை பண்ணிட்டு தான் மறுவடை செய்யறாரு. அந்த இடத்துல தங்கத்தை வச்சுட்டு எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம தங்கலான் இன்னொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நீங்க வச்சுக்கிறது எல்லாமே தங்கம் எல்லாம் மண்ணு அப்படின்றாரு. சோ இது எல்லாமே அந்த மாயக்காரி ஆர்த்தியோடைய வேலை தான். நம்ம தங்கத்தை காட்டி அதை வந்து எடுத்துட்டு போயிட்டு நம்மள ஒவ்வொரு முறையை ஏமாத்திட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்ல வராரு. அப்படி சொல்லிட்டு இருக்க நேரத்துல ஆர்த்தி அந்த இடத்துக்கு எல்லாரும் கண்ணு முன்னாடி தோன்றாங்க. இந்த தங்கத்தெல்லாம் நீங்க எப்படி எடுத்துருவோம், அவங்க எல்லாருமே கொலை பண்ண போனோம் அப்படி சொல்லி நம்ம ஆர்த்தி அந்த இடத்துல பேசிட்டு இருக்க ஆர்த்தியும் நம்ம தங்கலானும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதே நேரத்துல நம்ம துரையும் சண்டை போட்டுட்டு இருக்காரு ஆர்த்தி கூட. நம்ம தங்கலான் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது மட்டும் அவருடைய மைண்ட்ல நிறைய விஷயம் வந்து போறது. அது மட்டும் இல்லாத அவரால் சண்டை போட கூட அந்த இடத்துல முடியல. அதோட இந்த தங்கத்தை காப்பாற்ற வேண்டியவனே நீதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் மைண்ட்ல வந்து போகுது. இதை நினைச்சு நம்ம தங்கலான் பயங்கர பிரஷர் ஆகுறாரு. அப்பதான் ஒரு சின்னதா ஒரு பிளாஷ்பேக் 5th செஞ்சுரியில வாழ்ந்த ராஜாக்கள் எல்லாமே இந்த தங்க சொர்ணத்தை பார்த்துக்க சொல்லி நம்ம ஆர்த்தி கிட்டையும் ஆரன் என்ற நம்ம தங்கலான கிட்டே தான் ஒப்படைச்சிருப்பாங்க. சோ நம்ம தங்கலான் தான் 5th செஞ்சுரியில ஆரனா இருந்திருப்பாரு. அவர் தான் இந்த மண்ணையை பாதுகாத்து வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் நிலைய தொல்லைகளால இவர் அதை கைவிட்டு இருப்பாரு. எல்லாமே நீ தான் பாத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு வாக்கையும் கொடுத்தாரு நம்ம தங்கலான் ஆர்த்தி கிட்ட. அதனாலதான் ஆர்த்தி இன்ன வரைக்குமே எந்த மக்களையும் தீண்டாத வகையில அந்த தங்கத்தை பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. 5th செஞ்சுரியில நம்ம ஆரன் போருக்கு போகும்போது போர்ல தோல்விட்டுறாரு. அதனால ஒரு சாதாரண மனுஷ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராரு. அந்த போர்ல பயங்கரமா அடிபட்டதால இவருக்கு பழசு எல்லாமே மறந்து போயிடுச்சு. சோ அந்த ஞாபகூட்டும் வகையில தான் இவருக்கு அந்த மனசுல அந்த இமேஜன் எல்லாமே வந்து போகுது. சோ இதுதான் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு நடுவில் தெரிய வருது. அந்த நேரத்துல வெள்ளக்கார துறை வந்து நம்ம ஆர்த்தியை கொலை பண்றதுக்காக வரும்போது வெள்ளக்கார துறை கிட்ட இருந்து நம்ம ஆர்த்தியை காப்பாத்துவாரு. அப்ப நம்ம ஆர்த்தி அந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆவாரு. இந்த பிளாஷ்பேக் எல்லாம் சொன்ன உடனே இவங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம வெள்ளக்கார துறை என்ன பண்ணுவாருன்னா ஆர்த்தியை கத்தி எடுத்து குத்திடுவாரு. அவரோட இருந்து வர ரத்தம் எல்லாமே இப்ப பயங்கர கோல்டா மாறிட்டு வருது. அந்த நேரத்துல கோவப்பட்டு நம்ம தங்கலானும் அந்த துறையை கொலை பண்ணிடுவாரு. இந்த சைடு பார்த்தா அந்த மக்களுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. மக்கள் எல்லாமே பயங்கர பதட்டத்தோட இருக்காங்க. நம்ம தங்கலான் எப்படியாவது தங்கத்தை எடுத்துட்டு போயிட்டு நம்ம மக்களும் நம்மளும் ஒரு நடுத்தரத்து குடும்பத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக திருப்புன்னு அவ பட்ட ரத்தம் எல்லாமே அந்த குகைக்குள்ள போகும். அந்த குகைக்குள்ள உள்ள போக ஆரம்பிப்பாரு. உள்ள போக போக தங்க கடலாம் மிதக்குது. அதை பார்த்த நம்ம தங்கலானுக்கு பயங்கரமான ஷாக் தான் சொல்ல முடியும். ஏன்னா இவ்வளவு நாளா நம்ம ஒரு
நடுத்தர குடும்பத்துல வாழ்ந்திருப்போம், ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்போம். இதுக்கப்புறம் நாச்சும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சனத்துக்கும் விடிவு காலமே பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தங்கத்துல ஒரு பகுதியை வெட்டி எடுத்து மேல கொண்டுட்டு போவாரு நம்ம தங்கரன். அதை பார்த்த மக்கள் எல்லாமே பயங்கர சந்தோஷம் அடைவாங்க. நமக்கு வாழ்க்கையே திரும்ப கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர சந்தோஷமா அந்த தங்கத்தை கையில வச்சுட்டு பயங்கர கூச்சலிட்டு வருவாங்க.